தருமபுரி மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே காரணம் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க கோரி பாமக சார்பில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அவர் தலைமை தாங்கினார். இந்த போராட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். பின்னர் எமது செய்தியாளரிடம் பேசிய அன்புமணி, வறட்சி குறித்து 2 மாதங்களுக்கு முன்பே எச்சரித்த பின்னரும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். இன்னும் 2 மாதத்தில் தருமபுரி மாவட்டத்தில் கடுமையான வறட்சி வர இருக்கிறது. குடிநீர் பற்றாக்குறை வரும். இப்பொழுதே அதற்கு திட்டமிட வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 2 மாதங்களுக்கு முன்பாகவே நாங்கள் எச்சரித்தோம், மனு கொடுத்தோம், கோரிக்கை வைத்தோம். ஆனால் அதை கண்டுகொள்ளாத மாவட்ட ஆட்சியாளர்கள் இப்பொழுது பொதுமக்களுக்கு விவசாயத்தை விட்டுடுங்க, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கிடையாது. மிக மோசமான ஒரு வறட்சி இங்கே தருமபுரியில் இருக்கிறது.